ஏன்னா இங்கே ரொம்ப ப்ரெஜரைஸாக இந்த படம் தான் ஓடும், இந்த படம்லாம் ஓடாது, இந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்ற இடத்துல இருந்து தான் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்கு. அதுலேருந்து தான் நிறைய டைரக்டர்ஸ் இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க. ஸோ எந்த கருத்துனாலும் பேசலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சுருக்கு. இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம்னு சொல்லிட்டு முத்திரை குத்து சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமாக வந்து இங்கே வந்து சாதியை பற்றி வெளிப்படையாக பேசின படங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே என்னென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையாக இல்லை. இங்கே திடீர்னு வந்து தலித் லைஃப்பை பற்றி பேசுகிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமாக மாறிருக்கும். இவங்க வந்து காஸ்ட்டை பற்றி பேசுகிறான், நம்மலாம் ஒன்றா இருக்கிறோம், நம்மளாம் ஒன்றா பேசிட்டு இருக்கிறோம், ஒன்றா படுத்து தூங்குறோம், ஒன்றா வந்து சாமி கும்பிட்றோம், நமக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, இவன் தான் வந்து பேசி இந்த பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு ஒரு இடம் ஃபஸ்ட்டு திட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இது மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஓகே, அந்த மாதிரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம். ஜெயிச்ச உடனே என்னன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழலில் கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, இது வந்து ஒரு படம் தான், இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் ஒர்க் ஆகாது, இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பித்தோடனே வந்து என்னென்னா அது பார்த்தியா ஜாகுவார் காரில் வரான், ஏன் அந்த காசு வச்சு வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் படம் பண்ணுறது பிரச்சனையா இல்லை வந்து படம் பண்ணுறதால எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் நான் சொந்த காசில் வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை? இது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் படமே எடுக்கக்கூடாதுன்றா பிரச்சனை. அது வாய்ப்பே இல்லைல்ல. அதுக்கு அது எப்படி அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு. நீ வினை செஞ்சுட்டு எதிர்வினையை அனுபவிச்சுக்கோ. அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டாக குத்துன்னா எப்படி? அது ரொம்ப நாளாக வலிச்சுட்டு இருந்தது. அந்த வலியை பற்றி பேசுகிறதே உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைனா அப்போ திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுகிற அரசியலை பக்குவப்பட்டுருக்குறோம் நம்ம. புரியுதா? இப்போ நீ கோவப்படுற மாதிரி நான் கோவப்பட முடியாது. நீ என் பேரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்ல விரும்பவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா நீ கிரிட்டிசிசம் பண்ணுறது என் தெருவில் என் ஊரில் நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். நான் எனக்கு புதுசு இல்லையே இது. புரியுதா உங்களுக்கு? நான் தெருவில் நடந்து வரப்பவே நான் பார்த்துட்டேன். அது செட்டியார்கல்லில் போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்ப என் கையை தொடாதன்னு இருப்பார். அங்கேயே நான் பார்த்துட்டேன். நான் என் ஊரில் சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் வராத இங்கே நிற்காத, நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த எல்லாமே இருக்குது. அப்போ அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நீ படம் எடுக்காத, பார்க்காத, நீ அதுக்கு பண்ணுறது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்துருக்கோம். ஸோ பாசிட்டிவாக பார்க்க நினைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், திருப்பி நம்மளை போட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன வேர்ல்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கணும்னா முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும். இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்காக இருக்குதுன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸுக்குள்ளே நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால் எடுக்க முடியும்னு நம்பணும். எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் இருந்தார். நான் அவர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு எது உத்வேகமாக இருந்தது? ஒன்றே தான் உத்வேகமாக இருந்தது. அப்புறம் அதாவது சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லி கொண்டிருக்க காந்தியை நீ மகாத்மா, யூ நெவர் கால் மகாத்மா, ஐ நெவர் கால் யூ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கரோட மனநிலை, அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும்? அவர் ஏன் யாருக்குமே பயப்படல? எப்படி பயப்படாமல் அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனார்? அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் காந்தி அவர்களுக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்குது, பெரிய முரண் இருக்குது, உரையாடல்கள் பயங்கரமாக இருக்குது, தீயாக இருக்கும். அப்படி இருந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்ப வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கூப்பிட்டு நீங்கள் லா மினிஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை அது. அதை வந்து அவர் என்ன பண்ணார், திரு காந்தி அவர்கள் மீதும் காங்கிரஸ் மீதும் அவர்களுக்கு விமர்சனத்துக்காக அதை ஏற்காமல் விடல. அவர் ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை வந்து அவரும் ஃபேஸ் பண்ணுறாரு. அப்புறம் லா மினிஸ்ட்ரியை வந்து அவர் ரிசைன் பண்ணுறாரு. அது அடுத்த கதை. பட் ஆனால் எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில் சாதி வந்து மிக கொடூரமாக பயங்கர கூர்த்திட்டு இருந்த காலத்திலேயே ஒரு மாடலை, ஒரு வழிபாதையை உருவாக்க பாபா சாஹேப் அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால் எனக்கு கல்வி கிடைக்குது, எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, இப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சென்னை மரணம் நகரத்தில் வந்து ஒரு காலேஜில் என்னால் படிக்க முடியுது, இந்த இடத்துல என்னோடய குரல்களை நான் பேச முடியுது. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சினிமா ஃபீல்டில் வந்து என்னால் ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்வி தான் எனக்கு சினிமா இயக்குனராக மாற்றுச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். ரொம்ப பாசிட்டிவாக என்னுடைய பிரச்சனையை நான் அணுக ஆரம்பித்தேன்.
நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன்னா நான் பேச மாட்டேன். ரொம்ப மினிமலாக சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். எங்கள் டைரக்டருக்கே நான் என்ன பண்ண போகிறேன், நான் யாருன்னு எதுவுமே தெரியாது, ஸ்பை மாதிரி தான் இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஆச்சரியம் கேட்பாரு, என்னடா நீ என்கிட்டடா வேலை செஞ்சு அப்படின்னு தான் கேட்பாரு தொடர்ந்து கேட்குறப்போ. பட் எனக்கு என்ன ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டர் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட தான் வேலை செய்யணும், நான் உங்கள் சினிமா தான் பார்த்தேன், உங்ககிட்ட தான் வேலை செஞ்சதான் என்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்களே, நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிற ஒன்றே ஒன்று தான், அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமே நிறைய பேர் படம் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனவங்க இங்கே இருக்கிறாங்கல்ல. எங்கள் டைரக்டரே அசிஸ்டன்ட் டைரக்டராக யார்கிட்டயுமே வேலை செஞ்சது இல்லையே. விபி சார் ஸ்ட்ரெயிட்டாக தானே வந்து டைரக்டராக வந்தார். ஸோ அதனால் அப்புறம் வந்து அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரியான கருத்து பேசுகிறாரு, ஓ அவர் இப்படி இருக்காரு அப்படிலாம். சினிமா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு கற்றுக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன சினிமா எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அந்த சினிமா எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. முதல்ல இந்த படம் ஓடும், நமக்கு நீங்கள் எழுதுகிற கருத்து, நீங்கள் யோசிக்கிற சிந்தனை, அந்த சிந்தனை டெஃபினட்டாக வந்து உங்களால் சினிமா ஆக்க முடியும்னா நீங்கள் அதை ரொம்ப பாசிட்டிவாக நம்புங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 4 நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ரொம்ப நல்ல நண்பர்களாக வந்து நிறைய பேர் கிடைச்சாங்க. அதில் ஜெயக்குமாரன், தினகர் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் பார்க்குறேன். நான் அனிதா, என்னோட மனைவி அனிதா, அவங்ககிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கிரிப்டை வந்து நான் சொல்கிறேன். அவங்க கேட்டு வந்து இதை அந்த என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, ஸோ இதை வந்து இப்படி நம்ம வந்து பண்ணலாம், ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ண அட்டக்கத்தி மாதிரி ஒரு கதையை நான் ஏன் அந்த டைமில் எடுக்க முடியும்னு எனக்கு ஏன் நம்பிக்கை வந்தது. ஒரே நம்பிக்கை தான். என் லைஃப் பயங்கர கொண்டாட்டமாக இருந்தது. என் லைஃப்பை நான் கொண்டாடினேன், நான் சந்தோஷப்பட்டேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய நான் 17வது வயசுலேருந்து ஒரு 24, 25 வயசு வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை. நான் அப்படி எனக்கு இதற்கிடையில் சாதி பிரச்சனை இருக்குது, இதற்கிடையில் நான் நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சிருக்கேன், இதற்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அதை மீறி என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கொண்டாட்டங்கள் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன் என்னுடைய கொண்டாட்டம் ஃபஸ்ட்டு சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணேன்னா, ஈஸியாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி அது ஒரு கேம், அது ஒரு ட்ராப் தான். அது நான் ஒரு ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு சினிமா எடுக்கிறேன், நான் ஒரு சினிமா செகண்ட் தான் எடுக்க போகிறேன், மெட்ராஸ்னு ஒரு படம், அதுக்கப்புறம் எடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன வேறு சம்பவம்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஆடியன்ஸ் நல்ல படங்களில் அவங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படங்கள் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக லைக் அவங்க வந்து விரும்புவாங்க. ஆனால் அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் கிடைப்பாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் யாருமே அதுக்கு ஒத்துக்கல. நான் சொன்ன கதையை வந்து யாருமே, ஆனால் இது ஒரு காமெடி ஃபிலிம் தான், பட் ஆனால் வந்து நான் ஒரு புதுமுகங்களை வச்சு தான் போகணுன்னு ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் கூட நிறைய பேர் இதை பற்றி பயந்தாங்க. அண்ட் சிவிகுமார் வந்து புதுசாக உள்ளே வந்தார். அவருக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாதனால, அண்ட் சினிமா பிஸ்னஸ் அது மாதிரி எந்த எதுவுமே தெரியாது அவருக்கு ஒரு ஆசை படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஓகே அவர் வந்து என்னை நம்பினார். நான் அவர் நம்பிக்கையே வீண் பண்ணல. இது மட்டும்தான் ஒரே கோல் அவருக்கும் எனக்கு இருந்தது. மற்றபடி வந்து அவர் என்னுடைய அரசியலை விரும்புகிறாரா அப்படின்றதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. படம் ரிலீஸ் வரைக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த அரசியல் நிலைப்பாடு மீது. ஆனால் அவருக்கு இந்த படம் என்னவா இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாரோ அப்படி இருந்தது. எனக்கு அவர் ஒரு தயாரிப்பாளர் என்ன நம்பி படம் போடுறாரு, அவரை வந்து நம்ம எந்த வகையிலையும் கைவிட்டக்கூடாதுன்னு நான் நம்பினேன். அண்ட் என் ஒர்க் மேலே நான் ரொம்ப சின்சியராக இருந்தேன், ரொம்ப நேர்மையாக இருந்தேன். அண்ட் வந்து அந்த திரைப்படம் வெற்றி அடையும் நான் நம்பினேன். காரணம் அது சரி முடியும்ண்ணா, எல்லாராலையும் அடைய முடியும். நல்ல திரைக்கதை, நல்ல கதை இருந்தால் டெஃபினட்டாக ஆக முடியும்னா அது வயசெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அது மீறியும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கைகளுக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த கதையை யோசிக்கலாமா, இப்படி யோசிக்க வேணாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க. அண்ட் நமக்கு முன்னாடி நிறைய வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து எல்லா படத்தையும் ஸ்டேஜ் பண்ண முடியும். கூழாங்கல் மாதிரியான இல்லை குட்டுக்காளி மாதிரியான படங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டேஜ் பண்ணி மக்கள்கிட்ட பெருவிதமான பாராட்டையும் அவனும் வரவேற்பையும் பெற முடியுது. அப்படின்றப்போ ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவி அப்படின்னு தனியாக ஜானர் பண்ண முடியாமல் அதுவுமே இன்றைக்கி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைய முடிகிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் பெரிய நம்பிக்கையோட நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் இந்த நிகழ்வில் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன்.